ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது மட்டும் போட்டு சிக்கனில் தண்ணி விடாமல் நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. அலாசுனீங்க அப்படின்னாலும் தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இந்த மசாலாவை போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினீங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும், கிரேவி மாதிரி வராது. அதனால் பார்த்திங்கன்னா இதை மட்டும் போட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கி வச்சு ஒரு சைடு ஊறட்டும். அதை அப்படியே வச்சுருங்க. ஜாரில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் கம்மியாக போடுங்க. ஒரு 10 அந்த ரேஞ்சுக்கு. ரொம்ப சிறுசாக இருந்தால் 10 போடுங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒரு 4 மட்டும் போடுங்க. முந்திரி. ஏன் சின்ன வெங்காயம் அதிகமாக போடக்கூடாது அப்படின்னா மீன் குழம்பு வாசம் வரும், அதுக்காக தான். தக்காளி இதையெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கனுக்கும் நல்லெண்ணெய்க்கும் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க, ரொம்ப கம்மியாக ஊற்ற வேண்டாம். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை மட்டும் போட்டு நல்லா வணங்க விட்டுருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் இலக்கப்படுத்திக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இலக்கப்படுத்திக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. நம்ம கிரேவி டைப்பில் பண்ணுறோம். இதுவே குழம்பு அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவி பண்ணுறதுனால நான் அதில் கம்மியாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கோங்க. இது நல்லா வேக விட்டுருங்க. வெங்காயம் பச்சை வாசம் போயிடணும். உப்பு சேர்த்திக்கோங்க. அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம சிக்கன்லேயும் சேர்த்தி இருக்கிற உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. இதை நல்லா வேக விடுங்க, இல்லைன்னா மீன் குழம்பு ஸ்மெல் வந்துடும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பச்சை வெங்காயம் சேர்த்தி இருக்கிறோம், நல்லா வேக விட்டுருங்க. பச்சை வெங்காயம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. தக்காளி கூட 2 சேர்த்திக்கோங்க. பச்சை வெங்காயம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு திரியாக வரும். அது வரைக்கும் நல்லாவே கொதிக்க விட்டு அலாசி விடுங்க. அடிப்பிடிக்காது. ஏன் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிற ஓரளவுக்கு, அதனால் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கிளறி விட்டு அதை நல்லா வேக விடுங்க. அதில் இருக்கிற தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாத்தோட பச்சை வாசனை போயிடணும். நீங்கள் முந்திரியை கடைசியாக கூட அரைச்சி போடலாம். இதுலேயே இப்போ அரைச்சிட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றுற வேலை உங்களுக்கு மிச்சமாகும். அதுக்காக தான். மசாலா கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை போடுங்க. இது எல்லாமே 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் 1 கிலோனா கொஞ்சம் சேர்த்தி போடுங்க. அவ்வளோதான். இதில் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, அப்படியே மூடி வச்சுருங்க.
இதில் சிக்கனில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வெளியே வந்துடும். சிம்மில் வச்சுக்கோங்க, மூடி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மூடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறி விடுங்க. நீங்கள் விசில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 5, 6 விசில் விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க அப்படியே. இப்போ குக்கர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு, செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இதில் நம்ம தண்ணி சேர்த்தவே இல்லை. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் காட்ட சிம்மிலேயே வைக்கிறோம். சிம்மில் வச்சு அதை அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறோம். அது மட்டும்தான். மற்றபடி ஒரு 5, 6 விசில் விட்டுட்டிங்கன்னா கிரேவி மாதிரி செம்மையாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.